பாலக்கீரை கடலை மாவை யூஸ் பண்ணி சிம்பிளாக குயிக்காக டேஸ்டியாக செய்கிற இந்த சைட் டிஷ் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் சூப்பர் சைட் டிஷ். வாங்க பாலக் பேசன் கி சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்ஜியும் தோசையும் சூப்பராக இருக்கு. சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2-3 பல் நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். 2-3 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு நறுக்கின தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்து இந்த சப்ஜிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. 3 to 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி ரோலிங் பாயில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வெந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நறுக்கின பாலக்கீரையை சேர்த்துக்கிறேன். ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, கீரை எப்படி இருந்தாலும் வதங்கி வந்துடும். கொஞ்சமாக ரஃப்பாக நறுக்கின பாலக்கீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் சப்ஜியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை சப்ஜியில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கடலை மாவு, கீரை, பட்டாணி எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த கறி கொஞ்சம் திக்கனப் ஆகும். உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும்னா தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இல்லைன்னா ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு எடுத்தால் சப்ஜி ரெடி. சமையல் ரெடி. லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கு கூட இது ஒரு நல்ல டிஷ். சப்பாத்தி, தோசைன்னு எல்லாத்துக்கூடையும் இது நல்லா செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஜியும் தோசையும் சூப்பராக இருக்கு. Hit the like button, click the bell icon, subscribe for more videos.